பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை கிருபையாய் நடத்தி வருகிறார். இந்த புதிய நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஏசியாக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 5 வசனம் சொல்கிறது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று வேதம் சொல்கிறது. நம் தகப்பன் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் எப்படி இருப்பாராம்? பறந்து காக்கிற பட்சிகளைப் போல எருசலேமின் மேல் சேனைகளின் கர்த்தர் ஆதரவா இருப்பார். இந்த உலகத்துல நமக்கு யார் ஆதரவு இல்லாத தவித்து கொண்டு இருந்தாலும், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கிறார். ஆதரவாய் மாத்திரமல்ல, நம்மை தப்பு பண்ணுகிறவரும் கடந்து வந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். வேதத்துல சங்கீதம் 20 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல நம்முடைய சூழ்நிலை மத்தியில நம்ம நம்பினவர்கள் நம்ம விட்டு விலகி சென்றாலும், இந்த உலகத்துல ஆதரவின்றி நம்ம தவித்து கொண்டிருந்தாலும், வேதம் சொல்லுகிறது பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராய் சீயோனிலிருந்து நம்மளை ஆதரிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். வேதத்துல தாவீதுடைய வாழ்க்கையை நாம் வாசிப்போம் என்று சொன்னார். அவர் சொல்லுற, அவருக்கு முன்பாக இருந்த எல்லா சத்துருக்கள் மத்தியிலும் அவருக்கு எதிராக நிறைய பேர் எதிரிட்டு வந்தார்களோ, நிறைய சதிகள் செய்தாலும், நிறைய காரியங்கள் அவருக்கு முன்பாக கடந்து வந்தாலும், அவர் சொல்றாரு, ஆபத்திலே கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தார் என்று சொல்லி அந்த ஆதரவு நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயங்களை கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆதரவா இருக்கிறார். நமக்கு எதிரிட்டு வருகிற காரியங்களில் நம்மை தப்பு பண்ணுகிறவரும் கடந்து வந்து அதில் விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பேன் என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருந்து தொடர்ந்து அவருடைய பாதையில நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்துல எந்த ஆதரவு இல்லைனாலும் கர்த்தருடைய ஆதரவு துணை நமகத்தில் இருக்கும் என்று சொன்னார். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை நம் ஜெயமோடு ஓடி முடிக்க அவர் உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக.